வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ NCERT சிலபஸ் கிளாஸ் 7 சயின்ஸ் கியூரியாசிட்டி புக் சாப்டர் நம்பர் 4 த வேர்ல்ட் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். Yashwant and Anandi lived in a village in Rajasthan. Their school has assigned them a project to learn about craft persons who worked with metals. They decide to visit the local ironsmith who practiced their craft. Yashwant and Anandi require their grandfather to accompany them. They are curious to learn how this ironsmith make different items of daily use. They interact with an elderly craft person, Sudarshan uncle. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யஷ்வந்தும் ஆனந்தியும் எங்கே லீவ் பண்ணிட்டு வராங்கன்னா ராஜஸ்தானில் இருக்க ஒரு வில்லேஜில் லீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா கிராஃப்ட் பர்சன் வந்துட்டு எப்படி மெட்டல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே லோக்கலில் இருக்க ஒரு அயன் ஸ்மித்து அவங்கக்கிட்ட போயிட்டு விசிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அப்போ யஷ்வந்தும் ஆனந்தியும் என்ன பண்ணுறாங்கன்னோட அவங்களோட கிராண்ட் ஃபாதரை வந்து கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. தே ஆர் க்யூரியஸ், ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அந்த அயன் ஸ்மித் வந்துட்டு எப்படி வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம் மேக் பண்ணுறாரு, டெய்லி யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸை வந்து அந்த அயன் ஸ்மித் எப்படி மேக் பண்ணுறாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப க்யூரியஸாக இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அயன் ஸ்மித் கூட வந்துட்டு பேசும்போது அவர் வந்து ஒரு எல்டர்லி பர்சனாக இருக்கார். அவரோட பேர் வந்து சுதர்ஷன் அங்கிள் சொல்லி சொல்கிறாங்க. யஷ்வந்த், விச் ஐட்டம் do you generally make? என்ன மாதிரி ஐட்டம் வந்து ஜென்ரலாக மேக் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு யஷ்வந்த் வந்து கேட்குறாங்க. சுதர்ஷன், generally we make items of daily use such as flat pans, buckets, tongs and farming tools like spreads, axe, trowel and rakes. என்னென்னலாம் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸை தான் வந்துட்டு அவங்க வந்து மேக் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதில் என்னென்னா ஃப்ளாட் பேன்ஸ், அதாவது தவாஸ் வந்து மேக் பண்ணுறாங்க, அயன் தவாஸ், தென் பக்கெட்ஸு, டாங்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்ப்ரெட்ஸ் மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு ஆக்ஸு, கோடரி, ட்ராவல், அந்த மண் அள்ளுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்க ட்ராவல்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதா மேக் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனந்தி, வாட் மெட்டீரியல்ஸ் ஆர் தே மேடப் ஆஃப்? என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸை வச்சு நீங்கள் வந்து அதை யூஸ் மேக் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்ஸு, பக்கெட்ஸு, தவாஸு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே அயன் வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. Sudarshan, we use iron metal to make these items. We also use wood to prepare handles wherever required. Additionally, we use coal in our furnace to heat the iron. சுதர்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எல்லாமே வந்துட்டு அயன் மெட்டல் வச்சுட்டு மேக் பண்ணுறோம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வுட் பீசஸ் வந்துட்டு ஹேண்டிலுக்கு வேணும்னு தவா மாதிரி ஐட்டத்துக்குலாம் ஹேண்டில் வைக்கணும்ல அதுக்கெலாம் வந்துட்டு வேணுன்ற இடத்துல வுட் பீசஸ் வச்சு ஹேண்டிலும் வந்து மேக் பண்ணுறோம். அதே மாதிரி கோல்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அதை வந்துட்டு அந்த அயனை ஹீட் பண்ணுறதுக்காக ஃபர்னஸ் மாதிரி யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. சுதர்ஷன் இஸ் ஹீட்டிங் அன் அயன் பிளாக் இன் த ஃபர்னஸ். இட் ஹாஸ் பிகேம் ரெட் ஹாட். ஹீ ஸ்டார்டட் பீட்டிங் இட் ஹாட் வித் எ ஹேமர். சுதர்ஷன் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃப்ளேமில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அயன் பிளாக்கை வச்சு நல்லா ரெட் ஹாட் வர வரைக்கும் நல்லா சிகப்பாக மாறுற வரைக்கும் வந்துட்டு ஹீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹேமர் வச்சு சுத்தியல் வச்சு அதை வந்து பீட் பண்ணுறாங்க. ஆனந்தி இஸ் அமேஸ்ட் அண்ட் ஆஸ்க், ஒய் ஆர் யூ பீட்டிங் இட்? ஆனந்தி வந்துட்டு ரொம்ப அமேஸ் ஆகிட்டு கேட்குறாங்க, எதனால் நீங்கள் வந்து அதை பீட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. சுதர்ஷன், ஐ எம் பீட்டிங் இட் டு ஷேப் இட் இன்டு அன் ஆக்ஸ். நான் வந்துட்டு இது ஒரு ஆக்ஸாக வந்து ஷேப்புக்கு கொண்டு வர்றதுக்காக தான் வந்துட்டு பீட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனந்தி, வாவ், எ பீஸ் ஆஃப் அயன் கேன் பி பீட்டன் இன்டு எ ஃப்ளாட் ஷேப். கேன் வி டூ திஸ் வித் அதர் மெட்டல்ஸ் ஆஸ் வெல்? ஓ, நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு சின்ன அயன் பிளாக் வந்துட்டு பீட் பண்ணி ஃப்ளாட் அண்ட் ஷேப்பாக வந்து கொண்டு வரீங்களா? இது மாதிரி மற்ற மெட்டல்லையும் இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கொஷின் வந்து கேட்குறாங்க. So you may also have many such questions. Let us explore what else we can do with metals. இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ மெட்டல்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 4.1 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். மெட்டல்ஸோடைய ப்ராப்பர்ட்டி என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெலபிலிட்டி. Caution, conduct this activity under the supervision of your teacher or an adult. Collect some waste pieces of copper and aluminum, an iron nail, a piece of coal, a pea-sized lump of sulfur and a block of wood.
இப்போ என்னென்னலாம் இவங்க கலெக்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீஸ் ஆஃப் காப்பர், அலுமினியம், அயன் நெயில்னால் ஆணின்னு சொல்லுவோம்ல அயன் நெயில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் ஆஃப் கோல்னால் கரி கரி. தென் பீ சைஸ்டு லம்ப் ஆஃப் சல்ஃபர்னா கந்தகம், மேக்னெட் சொல்லுவோம்ல அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆஃப் வுட், மர பீஸ். இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. ரீகால் ஆல் த chapter material around us in grade 6 science textbook curiosity and observe the appearance and above items. They are lecture. Also note whether they are hard or soft. Record your observation in table 4.1. ஸோ நம்ம கலெக்ட் பண்ண ஐட்டம்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம 6th கிளாஸ்லேயே வந்து படிச்சிருக்கோம். அதோடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். லஸ்டராக இருக்குமா இல்லைனா ஹார்டாக இருக்குமா சாஃப்டாக இருக்குமா இது எல்லாமே வந்துட்டு டேபிள் 4.1 வந்து மார்க் பண்ண சொல்கிறாங்க. நவ் பிளேஸ் ஈச் ஆஃப் திஸ் ஐட்டம் ஒன் பை ஒன் எனி ஹார்ட் சர்ஃபேஸ் அண்ட் பீட்டன் தெம் வித் ஹேமர். இதை வந்துட்டு ஒரு ஹார்டான சர்ஃபேஸில் வந்து வச்சுட்டு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ஹேமர் வச்சு அதை பீட் பண்ண சொல்கிறாங்க. வாட் டு யூ திங்க் வில் ஹேப்பன்? Do the objects became slightly flattened or do they break into pieces? இது வந்துட்டு flattened-ஆ மாறுமா இல்லைனா வந்துட்டு பீசஸாக வந்துட்டு பிரேக் ஆகுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன் இன் டேபிள் 4.1. ஸோ பீஸ் ஆஃப் காப்பர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து லெஷராக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றத்தையும் உங்களை அப்சர்வேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் மார்க் பண்ணணும். ஹார்டாக இருக்குமா சாஃப்டாக இருக்குமா அயன் நெயில் எப்படி இருக்கும் அதை வந்து பீட் பண்ணும்போது ஃப்ளாட் ஆகுமான்ற உங்களுடைய அப்சர்வேஷன்ஸையும் இங்கே நோட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் அனலைஸ் டேபிள் 4.1. ஐடென்டிஃபை த ஆப்ஜெக்ட்ஸ் that are luster, appearance and hard. You might have observed the objects made from copper, aluminum and iron or luster. இதில் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இதெல்லாம் வந்துட்டு லஸ்டர்னால் ஷைனிங்காக இருக்குது, அதோடைய அப்பியரன்ஸ் எதெல்லாம் ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க, ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பர், அலுமினியம், அயன்ஸ் இது எல்லாமே வந்து லஸ்டராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் சொல்கிறாங்க. லஸ்டர் ஷோவன் பை மெட்டீரியல் இஸ் நோன் அஸ் மெட்டாலிக் லஸ்டர். அதாவது எந்தெந்த மெட்டல்ஸ்லாம் வந்து ஷைனிங்காக இருக்கோ அதெல்லாம் வந்து மெட்டாலிக் லஸ்டர்னு சொல்கிறோம். மெட்டல்ஸ் லைக் காப்பர், அலுமினியம் அண்ட் அயன்ஸ் ஆர் நோன் அஸ் மெட்டல்ஸ் வேர் கோல், சல்ஃபர் அண்ட் வுட் ஆர் நான் லஸ்டர் அண்ட் நாட் ஹார்ட் ஆஸ் மெட்டல்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காப்பர், அலுமினியம், அயன் இது எல்லாமே வந்து மெட்டலாக இருக்குது, சேம் டைம் வந்து லஸ்டர் ஷைனிங்காகவும் இருக்குது. இதனால் வந்து மெட்டல் லஸ்டர்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி சல்ஃபர், கோல் அண்ட் வுட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் லஸ்டர், இதெல்லாம் வந்து ஷைனிங்காக வந்து இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்துட்டு மெட்டலும் கிடையாது. தீஸ் ஆர் நான் மெட்டல் ஐட்டம்ஸ். ஆர் ஆல் மெட்டல்ஸ் ஹார்ட் அண்ட் சாலிட்? எல்லா மெட்டலும் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குமா சாலிடாக இருக்குமான்னு கேட்குறாங்க. நாட் ரியலி. Some metals like sodium and potassium are so soft they can be cut with a piece of knife. அதாவது வந்துட்டு எல்லா மெட்டல்ஸும் ஹார்டாக இருக்குமா சாலிடாக இருக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக இல்லை. இதில் வந்து சோடியம் அண்ட் பொட்டாசியம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நைஃப் வச்சு நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. There is one metal, mercury, is found in liquid state. லிக்விட் ஸ்டேட்லேயும் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெர்க்குரி வந்துட்டு எப்படி இருக்கும்னா லிக்விடாக வந்து இருக்கும். மெர்க்குரி வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் லிக்விட் ஸ்டேட்டில் தான் வந்து இருக்கும். which you might have seen in thermometers. Recall the chapter temperature and its measurement. நம்ம ஆல்ரெடி வந்து டெம்பரேச்சர் லெசனில் 6ல் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரில் வந்துட்டு நம்ம லிக்விடுக்கு என்ன யூஸ் பண்ணுவோன்னு படிச்சிருக்கோன்னா அந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்காக என்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோன்னா நம்மளுடைய மெர்க்குரியை வந்து யூஸ் பண்ணும்போது தான் டெம்பரேச்சர் வந்து நம்மளால் ரீட் பண்ண முடியும்னு படிச்சிருப்போம். Which object did you find became flat on beating with a hammer? எந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேமர் வச்சு பீட் பண்ணும்போது ஃப்ளாட்டாக வந்து மாறும். You must have observed that objects such as piece of copper, iron nail and piece of aluminum became flat when beaten, whereas other objects or materials have been differently. ஸோ இதில் நமக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ஃப்ளாட்டாக வந்து சேஞ்ச் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா காப்பர், அயன் நெயில் அண்ட் அலுமினியம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஃப்ளாட்டாக தின்னாக வந்து மாற்றலாம். அதுவே அதர் ஆப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். திஸ் ப்ராப்பர்ட்டி பை விச் மெட்டீரியல்ஸ் கேன் பி பீட்டன் இன் தின் ஷீட் இஸ் கால்ட் மெலபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு
மெட்டல்ஸை வந்து நம்ம பீட் பண்ணி தின் ஷீட்டாக வந்து மாற்றுறோம், ஃப்ளாட்டாக தின் ஷீட்டாக மாற்றுறோன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்திங்கன்னா மெல்லபிலிட்டின்னு சொல்லுவோம். மோஸ்ட் மெட்டல் பொசஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி. நிறைய மெட்டல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெல்லபிலிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. கேன் யூ கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டல் ஷீட்? யூ மைட் have seen thin silver foil on some sweets and aluminum foil used for wrapping food items. These are formed due to their malleability. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஸ்வீட்ஸ் மேலெலாம் வந்துட்டு சில்வர் ஃபாயில் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி வந்து ஃபுட்டை வந்து ரேப் பண்ணுறதுக்காக அலுமினியம் ஃபாயிலும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதோடைய மெல்லபிலிட்டி ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான் அதை வந்துட்டு தின் ஷீட்டாக வந்து மாற்றுறாங்க. கோல்டு அண்ட் சில்வர் ஆல்சோ த மோஸ்ட் மெல்லபிள் மெட்டல்ஸ். கோல்டும் சில்வரும் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து அந்த மாதிரி தின் ஷீட்டாக வந்து மாற்ற முடியும். A piece of coal or lump of sulfur does not show this behavior. அதுவே வந்துட்டு சல்ஃபருக்கோ இல்லை கோல்க்கோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தின் ஷீட்டாக வந்து மேக் பண்ண முடியாது. They break into pieces and set to be brittle. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக வந்துட்டு பிரேக் ஆகிடும். அதனால் இது என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து பிரிட்டில் ஆகக்கூடிய ஐட்டம் சொல்லுவோம். ஆன் த அதர் ஹேண்ட் would neither get flattened into sheets or break into pieces. Therefore wood is neither malleable or nor brittle. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வுட்டை நம்ம அடித்தா என்ன ஆகாதுன்னு பார்த்திங்கன்னா தின் ஷீட்டாகவும் சேஞ்ச் ஆகாது, பிரேக்கும் ஆகாது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நெய்தர் மெல்லபிள் ஆர் நாட் பிரிட்டில்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டக்டிலிட்டி. டக்டிலிட்டினா என்னென்னு பார்ப்போம். வேர் do you find use some metal wires? நம்ம வந்துட்டு மெட்டல் ஒயர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். லைட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஒயர்ஸ் வந்துட்டு ஃபேன் கனெக்ஷன் கொடுக்க லைட்டுக்கெலாம் வந்து ஒயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். You might have seen wires of metals like copper, aluminum in electrical fittings. Some ornaments like bangle, necklace, earrings, etc. are also made up of metal wires. Metals wires play important function in variety of string musical instruments such as veena, sitar, violin and guitar. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்டிலிட்டினா என்னென்னா ஒரு மெட்டலை வந்துட்டு நம்ம தின் ஒயராக மேக் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டக்டிலிட்டின்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன மெட்டல்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா காப்பர், அலுமினியம் இதெல்லாம் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபிட்டிங்காக நம்ம ஒயராக வந்து மேக் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் சில்வரில் வந்துட்டு ஆர்னமெண்ட்ஸ், பேங்கிள்ஸ், நெக்லஸ் இதெல்லாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் தின் ஒயராக வந்து மாற்றலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் ஒயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரிங் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீணையில், சித்தாரில், வயலினில் அண்ட் கிட்டார் இது எல்லாத்துலேயும் வந்துட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஸ்ட்ரிங்காக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒயர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. This property of metals by which they can be drawn into wires called ductility. எந்த ஒரு மெட்டலை வந்துட்டு நம்ம வந்துட்டு தின் ஒயராக வந்துட்டு கொண்டு வரோமோ அந்த மெட்டலுடைய ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன சொல்லுவோம்னா டக்டிலிட்டின்னு சொல்லுவோம். This property of ductility is mainly possessed by metals. ஸோ இந்த டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி எதுக்கு இருக்கும் அதிகமானு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டல்ஸ்க்கு தான் அதிகமாக இருக்கும். இப்போ வந்துட்டு 1 கிராம் ஆஃப் கோல்டை வந்துட்டு நம்ம வந்து டக்டைல் அதாவது ஒயர்ஸாக வந்து மேக் பண்ணோன்னா எவ்வளோ லென்த் வரும்னா 2 கிலோமீட்டர் லாங் வரைக்கும் அதை வந்துட்டு நம்ம ஒயராக மேக் பண்ண முடியும். The ductile nature of the metal enable for the creation of this tea strainer with metal wire. இப்போ நம்ம டீ ஸ்ட்ரெயினர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒயர்ஸ் மாதிரி வச்சு அதை ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டலுடைய டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டியால் தான் நம்ம வந்து பண்ணுறோம். Next one, have you ever seen wire made up of coal or sulfur? Obviously not. You can say that coal and sulfur are not ductile. எங்கேயாவது வந்து நம்ம வந்துட்டு கோல் அண்ட் சல்ஃபரில் செஞ்ச ஒயரை பார்த்துருக்கோமா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வந்துட்டு கோல் அண்ட் சல்ஃபருக்கு வந்துட்டு டக்டைல் ப்ராப்பர்ட்டி வந்து கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் சொனாரிட்டி. சொனாரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா you have ever noticed the sound produced when the metal spoon or metal plate or metal coin dropped on the floor. How it is different from sound produced when a piece of coal or wood is dropped on the floor. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு
மெட்டல் ஸ்பூனை வந்துட்டு ஃப்ளோரில் வந்து கீழே ட்ராப் போட்டுட்டாலோ இல்லைனா வந்துட்டு பிளேட்டை போட்டாலோ காயினை வந்து கீழே போடும்போது நமக்கு வந்து சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதேவே வந்து நம்ம கோல் வுட்டு இந்த மாதிரி பீசஸ்லாம் வந்துட்டு கீழே போட்டால் என்ன ஆகாது, சவுண்ட் வந்து கேட்காது. Activity 4.2, let us investigate. Caution, be careful while dropping the object. Take a few objects such as metal spoon, coin, a piece of coal and a block of wood. இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டு அதை வந்து கீழே வந்து ட்ராப் பண்ணோம். Drop them one by one, form a certain height. ஒரு certain heightலேருந்து நம்மளுடைய chest heightலேருந்து ஒவ்வொன்றா கீழே வந்து போடலாம். Do you notice any difference in the sound produced the object? அந்த ஆப்ஜெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்டை வந்து நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஐ யூஸ் டிஃப்ரெண்ட் இன் சவுண்ட் வென் மை ஸ்டிக் ஹிட்ஸ் வுட் ஆர் மெட்டல் டு ஹெல்ப் ஃபைண்ட் தெம் வே. அதாவது இங்கே வந்துட்டு ஒரு பிளைண்ட் பர்சன் இருக்காங்க. அவங்களுடைய ஸ்டிக்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹிட் பண்ணிகிட்டே போகிறாங்க. நடக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி வந்து அதை தட்டிக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க போகிற வழியில் என்ன இருக்குது, வுட் இருக்கா, மெட்டல்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுடைய வழியை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்காக இந்த சொனாரிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க. You would observe that the metal spoon and metal coin produce a ringing sound. Coal and wood on the other hand produce dull sound. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஸ்பூன், மெட்டல் காயின் இதெல்லாம் வந்து கீழே ட்ராப் பண்ணும்போது ஒரு சவுண்டு, ரிங்கிங் சவுண்டு மாதிரி கொஞ்சம் கண்டினியூஸாக சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். அதுவே வந்து கோல் அண்ட் வுட் பீஸை நம்ம வந்து கீழே ட்ராப் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சவுண்ட் வந்து டல்லாக தான் வந்து இருக்கும். This property of the metal that enable them produce ringing sound is called sonority. Sonority நம்ம எதை சொல்கிறோன்னா, இந்த மெட்டல்ஸ் வந்து கீழே ட்ராப் பண்ணும்போது அது ப்ரொடியூஸ் பண்ணுற ரிங்கிங் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அந்த மெட்டலுக்கு வந்து சொனாரிட்டி, அந்த சவுண்டு ப்ரொடியூசிங் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குன்னு சொல்லலாம். These metals are said to be sonorous in nature. அந்த மெட்டல்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா sonorous, அதாவது ரிங்கிங் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். Oh, ringing sound of my kungun is also due to the sonority of the metals. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஃபீட்டில் வந்துட்டு அந்த சலங்கை வந்து போட்டிருக்காங்க. அது எதனால் வந்து நல்லா சவுண்ட் கேட்குதுன்னா அந்த மெட்டலுடைய சொனாரிட்டி, ரிங்கிங் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டியால் தான் வந்துட்டு நல்லா சவுண்டு கேட்குது. Now I understand the ringing sound of the school bell is due to the sonority of the metals. இப்போ ஸ்கூல் பெல்ஸில் வர அந்த ரிங்கிங் சவுண்டை வந்து அந்த மெட்டலுடைய சொனாரிட்டி ப்ராப்பர்ட்டியால் தான் கேட்குதுன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. Next one, conduction of heat. Have you ever observed the vessels used for cooking in the kitchen? You might have noticed that the vessels used for heating are made up of metals. Can you name some metals that are used for making cooking vessels? Do you know why these metals are used for this purpose? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங்க்கு நம்ம வந்து வெசல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் கிச்சனில். அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அந்த வெசல்ஸ் எல்லாமே வந்துட்டு மெட்டல்ஸால் தான் மேடப் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் பேன் இல்லைனா வந்து அயன் பேன், இதே மாதிரி மெட்டல்ஸால் தான் வந்துட்டு நம்மளுடைய வெசல்ஸில் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த மெட்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணி தரும். Activity 4.3, let us investigate. Caution, this activity must be performed under the supervision of your teacher or an adult. Be careful while handling the hot water. Place a glass tumbler on the table, fill it with hot water. Take a metal spoon and a wooden spoon of almost the same size thickness. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஹாட் வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்பூனும் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா வுடன் ஸ்பூன் வச்சுட்டு அதில் ப்ளேஸ் பண்ணி வைக்கிறாங்க. Immerse the both spoons simultaneously into the hot water and leave them undisturbed for few minutes. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சேம் டைமில் வந்து உள்ள இம்மர்ஸ் பண்ணி மூழ்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுறாங்க. Now carefully touch the upper part of the each spoon. ஒவ்வொரு ஸ்பூனோடைய அப்பர் பார்ட்டையும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து டச் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. இது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ரொம்ப எது வந்து ஹீட்டாக இருக்குன்னு சொல்லி கேர்ஃபுல்லாக வந்து டச் பண்ண சொல்கிறாங்க. Some discussion point. Which of the spoon get hotter? எந்த ஸ்பூன் வந்து ஹாட்டராக இருக்குது? What does this experiment tell us about the heat transfer along two spoons? இதில் எந்த ஸ்பூன் வந்து ஹாட்டாக இருக்கும், இந்த ரெண்டு ஸ்பூனில் எது வந்துட்டு ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த
எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. யூ மே ஹாவ் நோட்டீஸ் தட் த மெட்டல் ஸ்பூன் இஸ் ஹாட்டர் டு டச் தேன் த வுட்டன் ஸ்பூன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணும்போது வந்துட்டு மெட்டல் ஸ்பூன் தான் வந்து ஹாட்டாக இருக்கும், வுடன் ஸ்பூன் வந்து ஹாட்டாக அவ்வளோவா இருக்காது. ஈவன் தோ போத் ஸ்பூன்ஸ் ஆர் இம்மர்ஸ்ட் இன் த வாட்டர் ஆஃப் த சேம் டெம்பரேச்சர் ஆஃப் த சேம் டைம். இந்த ரெண்டு ஸ்பூன் மெட்டல் ஸ்பூன் அண்ட் வுடன் ஸ்பூன் ரெண்டுமே வந்து சேம் டைமில் சேம் என்ன சொல்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டரில் தான் வந்துட்டு இமர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு மெட்டல் ஸ்பூன் மட்டும்தான் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஹாட்டாக இருக்கும். திஸ் ஷோஸ் தட் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ த மெட்டல் ஸ்பூன் மேக்கிங் இட் ஹாட்டர். இன் கான்ஸ்டன்ட் த வுடன் ஸ்பூன் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் புவர்லி. இப்போ வந்துட்டு இதில் என்ன தெரியுதுன்னா மெட்டல் ஸ்பூன் மட்டும்தான் வந்து ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு. புவர் கண்டக்ஷன் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வுடன் ஸ்பூனில் வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. In such case, the transfer of the heat from one point to another of the metal is called conduction and the materials that transfer the heat is called conductors. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட் வந்துட்டு ஒரு பாயிண்ட்லேருந்து, அதாவது நம்ம கீழே அந்த ஸ்பூனுடைய பாட்டம் பார்ட்டு தான் வந்து நம்ம இம்மர்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அது டாப் பார்ட் வரைக்கும் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஹீட் ஆகிருக்கு. அப்போ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அதாவது கண்டக்ஷன் வந்து ஆயிருக்கு. இந்த மாதிரி வந்து ஹீட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறத நம்ம என்ன சொல்வோம்னா ஹீட் கண்டக்டர்ஸ்ன்னு சொல்வோம். பேஸ்ட் ஆன் த அப்சர்வேஷன் ஒன் கேன் சே த மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா மெட்டல்ஸ் எல்லாமே ஹீட்டை வந்து நல்லா கண்டக்ட் பண்ணுது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வேரஸ் வுட் இஸ் புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். வுட் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. நவ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை த மோஸ்ட் மெட்டல் வெசல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் குக்கிங் with their handles are made with wood and other materials do not conduct the heat. You will learn more about in this chapter heat transfer in nature. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற வெசல்ஸ் எல்லாமே வந்துட்டு எந்த மாதிரி மெட்டீரியல் செஞ்சுருப்பாங்கன்னா மெட்டலில் வந்து செஞ்சுருப்பாங்க. அதோடைய ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா வுட்டால் வந்து செஞ்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தபாலாம் வந்து பார்க்கும்போது அதோடைய அதாவது பேஸ் வெசல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்துட்டு கண்டக்ட் பண்ணுற மாதிரி அயன் இல்லைனா வந்துட்டு அலுமினியம் அந்த மாதிரி இண்டோலியம் இந்த மாதிரி பேசஸில் இருக்கும். அதில் அந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வுட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து பிளாஸ்டிக்காக இருக்கலாம். பிளாஸ்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணாது. கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஹவ் யூ எவர் சீன் அண்ட் எலக்ட்ரிஷியன் using a screwdriver? What type of materials is used for making its handle? You may have also noticed an electrician wearing the rubber glove and shoes while working. What can be the reasons for this? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் யூஸ் பண்ணுற அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக்கால் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன்ஸ் வந்து அவங்க கரண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ரப்பர் க்ளவுஸ் போட்டிருப்பாங்க, ஷூஸ் வந்து போட்டிருப்பாங்க. இதுக்கான ரீசன் என்னென்னா அதெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாதுன்றதுனால. Activity 4.4 Let us design and create. Design an electrical circuit, either the tester circuit in this chapter. Electricity circuits and their components repeat the same activity using the materials listed below and record your observations. You may collect a fewer objects such as a piece of aluminum foil and iron nail, lump of sulfur, copper wire, a piece of coal, a piece of dry wood, a stone and eraser made up of rubber and a piece of nylon rope. இதில் வந்து நம்ம என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எடுத்துக்க போகிறோன்னா அலுமினியம் ஃபாயில், தென் அயன் நெயில் ஆணி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன மேக்னெட் பீஸ், அப்புறம் வந்து பீஸ் ஆஃப் கோல் வுட், இது மாதிரி எரேசர், ரப்பர், இந்த மாதிரி நிறைய நைலான் ரோப்லாம் வந்து எடுத்துக்கிறோம். ப்ரிடிக்ட் விச் ஆஃப் திஸ் குட் மேக் த பல்ப் ஆஃப் த டெஸ்டர் க்ளோ வென் டச் இட் குட் நாட். இப்போ வந்துட்டு எதை வந்து டச் பண்ணும் போது நமக்கு வந்துட்டு அந்த டெஸ்டருடைய பல்ப் வந்து க்ளோ ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றா டச் பண்ணி பார்த்துட்டு நம்ம இந்த டேபிளில் வந்து ஃபில் பண்ணோம். You may have observed that the object made aluminum, iron, copper make the bulb glow. எதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து பல்ப் க்ளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம், அயன், காப்பர், இதெல்லாம் வந்துட்டு நம்ம டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா பல்ப் வந்து க்ளோ ஆகும். சல்ஃபர், கோல், வுட், எரேசர், நைலான் ரோப் இதெல்லாம் டச் பண்ணும்போது the bulb does not make it glow. அந்த பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டரில் இருக்க பல்ப் வந்து க்ளோ ஆகாது. Do you see any pattern in the glowing of the bulb when using the different materials in the activity 4.4?
It observed that all the materials that make the bulb glow are metals. ஸோ நம்ம மேலே பார்த்தா அந்த ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எதில் வந்து க்ளோ ஆகும்னு சொல்லி பார்க்குறோம். அலுமினியம், அயன், காப்பர் இதெல்லாம் வந்து க்ளோ ஆகுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் மெட்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்ப் வந்து க்ளோ ஆகலை. The materials that allow the electricity to flow through them easily are called good conductors of electricity. In constant material that prevent the bulb from glowing by not allowing the electricity to pass through them are called poor conductors of electricity. ஸோ எந்த மெட்டீரியல்ஸ் வந்து அது வழியாக எலக்ட்ரிசிட்டியை வந்து பாஸ் பண்ணதோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்வோம்னா குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஒரு பொருள் வழியாக கரண்ட் வந்து பாஸ் ஆகி போச்சுன்னா அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஒரு பொருள் வந்துட்டு அது வழியாக வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து பாஸ் பண்ண அலோவ் பண்ணலன்னா இதெல்லாம் வந்துட்டு புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லலாம். ஸோ நவ் we can understand that the plastic covering on the screwdriver and rubber glove protect the electrician from electric shock because these materials are poor conductors of electricity. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் பிளாஸ்டிக்கும் அதே மாதிரி அவர் அணிஞ்சிருக்க ரப்பர் க்ளவுஸ் இதெல்லாமே வந்து ஷூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் எலக்ட்ரிசிட்டியை வந்து பாஸ் பண்ண விடல. இதெல்லாம் வந்துட்டு புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஷாக் வந்து வரல. We learned that the materials are generally hard, luster, malleable, ductile, good conductors of the heat and electricity. Now let us learn how the metals behave their presence of the air and water. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த மெட்டல்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஹார்டாக இருக்குமா, லஸ்டராக இருக்கா, மெல்லபிள்னா என்ன தின் ஷீட்டாக ஃபார்ம் பண்ணுறது, டக்டைல்லாம் ஒயர் ஃபார்ம் பண்ணுறது, கண்டக்டிவிட்டி ஆஃப் ஹீட்னா ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கா, எலக்ட்ரிசிட்டி அது வழியாக பாஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கா, இது எல்லா ப்ராப்பர்ட்டியும் பார்த்தோம். இப்போ அந்த மெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வாட்டரோடையும் ஏரோடையும் எப்படி வந்துட்டு ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். 4.2 Effect of air and water on metals. First one என்ன மெட்டல் பார்க்க போகிறோன்னா அயன் பற்றி பார்க்கலாம். You would have often noticed that iron objects develop brown deposit when left in the open for few days. In such conditions, would an iron object develop brown deposit when it comes in contact with dry air only, when it comes contact with water only, when it comes contact with both air and water. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியில் அயன் ரொம்ப நாளாக போட்டு வச்சுட்டு இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அதில் ப்ரௌன் கலர் டெபாசிட்ஸ் இருக்கிறது நம்ம வந்து அப்சர்வ் பண்ணியிருப்போம். இல்லை வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து சில இதெல்லாம் ப்ரௌன் கலராக அயன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி எப்போ வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ட்ரை ஏர் படும்போதா, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வாட்டரோட மட்டும் கான்டாக்ட் ஆகும்போதோ, இல்லைனா வாட்டர் அண்ட் ஏர் ரெண்டுமே கான்டாக்ட் ஆகும்போதான்னு சொல்லி கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஆக்டிவிட்டி 4.5 let us experiment. இங்கே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு அதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். Caution: be careful while handling iron nail. Take a few shining iron nail. If you are using old iron nail, make sure remove the brown deposit from their surface by scrubbing them with the help of small piece of sandpaper. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷைனிங்காக இருக்க அயன் நெயிலை வந்து எடுத்துப்போம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு. சப்போஸ் அதில் ஏதாவது ஆல்ரெடி ப்ரௌன் டெபாசிட் இருந்தால் அதை வந்து சாண்ட் பேப்பர், சின்ன சால்ட் பேப்பர் மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு என்ன பண்ணலான்னா நல்லா ஸ்க்ரப் பண்ணி அந்த ப்ரௌன் டெபாசிட்டில் வந்து ரிமூவ் பண்ணிக்க சொல்கிறாங்க. Take 3 clean dry glass bottles or test tube with the tight fitting caps or stoppers. Label them A, B and C. 3 பாட்டில், கிளாஸ் பாட்டிலோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் டியூப்ஸ் மாதிரி எடுத்துக்க சொல்கிறாங்க. அதோடைய கேப்ஸ் வந்து டைட்டாக கவர் ஆகணும். அதே மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கணும், வாட்டர் எதுவும் இருக்கக்கூடாது, ட்ரையாக வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஏபிசின்னு மார்க் பண்ணிக்கணும். Place 1 iron nail and some silica gel in the glass bottle A and tighten the cap or stopper. Silica gel make the air dry. It is the substance that is used in the small pouches in some medicine bottle, water bottle or shoe boxes to keep them dry. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு அயன் நெயில் வந்து எடுத்துக்கிறோம். அதை ஏன்னு மார்க் பண்ண
பாட்டிலில் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். இதில் வந்து சம் சிலிக்கா ஜெல் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சிலிக்கா ஜெல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏரை வந்து ட்ரை ஆக்கும், ஏரில் இருக்க மாய்ச்சரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த சிலிக்கா ஜெல்லை வந்து பவுச்சில் வந்து நம்ம மெடிசன் பாட்டில்லையோ இல்லை வாட்டர் பாட்டில் வாங்கும் போது இல்லைனா ஏதாவது கண்டெய்னர்ஸ் வாங்கும் போது ஷூ பாக்ஸ் வாங்கும் போது அதுக்குள்ளே சின்ன பவுச் மாதிரி போட்டிருப்பாங்க. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏரில் இருக்க அந்த மாய்ச்சரை வந்து அப்சர்வ் பண்ணி ஏரை வந்து ட்ரையாக வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாட்டிலை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ஒரு அயன் நெயில் வந்து வச்சுக்கிறோம். அதில் வந்து அதாவது சிலிக்கா ஜெல்லை வச்சுட்டு கேப்பை வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுறோம். செகண்ட் பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் place one iron nail in the glass bottle B. Pour freshly boiled and cooled water. Remove the dissolved gases until the iron nail is completely dipped in it. Now pour some oil to form a layer on the surface of the water. The layer of oil on the surface of the water prevent the air from dissolving the water. Cap the glass bottle tightly. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பி பாட்டிலில் வந்துட்டு அயன் நெயிலை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோடைய ஃபுல்லாக டிப் ஆகிற வரைக்கும் வாட்டர் வந்துட்டு போர் பண்ணுறாங்க. அந்த வாட்டர் எப்படி இருக்கணும்னா ஹீட் பண்ணி கோல்ட் பண்ண வாட்டராக இருக்கணும். தென் அதுக்கு மேலே ஒரு லேயர் ஆஃப் ஆயில் வந்து போர் பண்ணுறாங்க. இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஏரை வந்துட்டு வாட்டரோட காண்டாக்ட் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆயில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா place one iron nail in the glass bottle C and pour some water so that the iron nail is partially dipped. Keep this glass bottle unstopped. This allows the iron nail to come in contact with both water and air as shown in the figure 4.C. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி பாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அயன் நெயில் வச்சுருக்காங்க. அதில் பாதி அளவுக்கு தான் வந்து வாட்டர் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதை வந்து கேப்பும் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணல, ஓப்பனாகவே வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த அயன் நெயிலோட வாட்டரும் காண்டாக்ட் ஆகுது, ஏரும் காண்டாக்ட் ஆகுது. இப்போ இதோடைய ரிசல்ட்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். Place the glass bottle undisturbed at room temperature and observe the changes for 8 to 10 days. இந்த மாதிரி வச்சுட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நோட் பண்ண சொல்கிறாங்க. ஏ பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்காதுன்னா ரஸ்ட் வந்து இருக்காது, அங்கே வந்து வாட்டரும் இல்லை ஏரும் இல்லை. அது அப்சர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணமோ அதே மாதிரி இருக்கும், நோ சேஞ்ச், எந்த சேஞ்சும் இருக்காது. பி பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து இருக்குது, ப்ரெசண்ட் ஆகிருக்கு, ஆனால் ஏர் வந்துட்டு அயன் நெயிலோட காண்டாக்ட் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நோ சேஞ்ச் எதுவும் இருக்காது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது, ஏரும் வந்துட்டு இருக்குது, வாட்டரும் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் டெபாசிட் இருக்கிறத நம்மளால் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். வாட் கேன் யூ கன்க்ளூட் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பிரிமெண்ட்? இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் நீங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. It is observing the glass bottle A and B that the iron nails do not show any brown deposit. What does the observation indicate? This indicates the brown deposits or discolorization of the iron nail do not develop when the iron nail is kept in the dry air alone. அதாவது அந்த ஆர் வாட்டர் அலோன், அதாவது நம்ம வந்துட்டு ஏ அண்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா அயன் நெயிலில் எந்த ஒரு ப்ரௌன் டெபாசிட்டும் வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு பார்த்திங்கன்னா ப்ரௌன் டெபாசிட் எப்போ வந்து ஃபார்ம் ஆகும்னா நமக்கு வந்துட்டு அயன் நெயில் வந்து ட்ரை ஏரில் இருக்கும் போதோ இல்லைனா வந்துட்டு வாட்டர் மட்டும் இருக்கும் போதோ நமக்கு என்ன ஆகாதுன்னா ப்ரௌன் டெபாசிட் வந்து வராதுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பாட்டில் சி, hence the iron nails shows the presence of brown deposit. சீல இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அயன் டெபாசிட், அதாவது ப்ரௌன் டெபாசிட் வந்து இருக்கும். இது எந்த இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா this indicate the presence of both water and air is essential for the deposit developed. அந்த ப்ரௌன் டெபாசிட் டெவலப் ஆகணும்னா நமக்கு வந்து வாட்டரும் தேவை ஏரும் தேவைன்றதை வந்து இந்த சி பாட்டில் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. Thus moisture air is responsible for the development of brown deposit on the object made of iron. This brown deposit is called rust. The process of formation of the rust on object made of iron is called rusting. இந்த மாதிரி brown deposit நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் மேலே ஃபார்ம் ஆகிற அந்த அயன் மேலே ஃபார்ம் ஆகிற அந்த ப்ரௌன் டெபாசிட் நம்ம என்ன சொல்வோம்னா ரஸ்ட்டுன்னு சொல்லி சொல்வோம். இந்த ப்ராசஸ் அயன் மேலே ரஸ்ட் ஃபார்ம் ஆகிற ப்ராசஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ரஸ்டிங் சொல்கிறோம். Many other metals also exhibit discolorization when kept open in the atmosphere. இது இல்லாமல் அயன் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதர் மெட்டல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்மாஸ்பியரில் ஓப்பனில் வைக்கும் போது
இந்த மாதிரி டிஸ்கலரைசேஷன் கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஹேவ் யூ நோட்டீஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் க்ரீன் கோட்டிங் ஆன் த surface of the copper object or black coating on the surface of the silver object? Gradually discoloration of the metal surface caused by the air, water and other substance is known as corrosion. அதாவது இப்போ வந்துட்டு காப்பர் பாத்திரம் ஏதாவது நம்ம வச்சுருந்தோன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ரீன் கலர் கோட்டிங் வந்து மேலே இருக்கிறத பார்த்துருக்கலாம். வாட்டர் பாட்டிலோ இல்லை நம்ம தவளை அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தோன்னா அதில் வந்துட்டு க்ரீன் கலர் கோட்டிங் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி சில்வர் நம்ம கொலுசெல்லாம் வந்து போட்டிருக்கோம், அதெல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலராக வந்து சேஞ்ச் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து எதனால் ஆகுதுன்னு, இந்த மாதிரி டிஸ்கலரைசேஷன் எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா, அதோட சர்ஃபேஸில் வாட்டர் அண்ட் ஏர் வந்துட்டு கான்டாக்ட் ஆகிட்டு அதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறதா சொல்கிறோம். இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா corrosions, அதாவது கரோட் ஆகுதுன்னு சொல்லி சொல்வோம். Do you know that the rusting of the iron is serious problem in our country? Every year enormous amount of money is spent to replace the or repair iron structure damage due to the rusting. நம்மளோட கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீரியஸ் ப்ராப்ளமாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா வந்துட்டு இந்த அயன் வந்து ரஸ்ட் ஆகிறதுனால அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ரிப்பேர் பண்ணுறதுக்கோ நம்ம வந்துட்டு நிறைய அமௌண்ட் ஆஃப் மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. The rusting of the iron can be prevented by several methods such as painting, oiling, greasing and applying protective layer of the zinc metals on iron galvanizations. We will learn about this in the higher grades. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அயன் வந்து ரஸ்டிங் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணணும்னா நம்ம நிறைய மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே அயனுக்கு மேலே பெயிண்ட் பண்ணலாம், இல்லை ஆயில் அப்ளை பண்ணலாம், க்ரீஸ்லாம் இருக்கும்ல வண்டிக்கு அப்ளை பண்ணுற க்ரீஸ் அதெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜிங்க் மெட்டல்ஸை வந்துட்டு அது மேலே பூசி விடலாம். அப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகாதுன்னா அது வந்துட்டு ரஸ்டிங் வந்து ஃபார்ம் ஆகாது. ஜிங்க் மெட்டலை அயன் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ரஸ்டிங்கை ப்ரிவெண்ட் பண்ணுற மெத்தடுக்கு நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்திங்கன்னா கேல்வினேஷன் சொல்லி சொல்வோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அயன் பில்லர் ஆஃப் டெல்லி வாஸ் மேட் இன் த டைம் ஆஃப் Chandragupta II more than 1600 years ago. It is about 8 meters height and weight more than 6,000 kilograms. What is interesting about this iron pillar is that despite of all these years of fascinating wind, rainfall and intense weather, it has barely any rust. In other words, it has been made up of a way of resisting rust. This tells about the skills that were developed in the metal technology in India. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அயன் பில்லர் கொடுத்துருக்காங்க. இந்த அயன் பில்லர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து இருக்குது. இது வந்து சந்திரகுப்தா II ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு அயன் பில்லர். இது எப்போ வந்து ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1600 years agoவே வந்து இதை பண்ணியிருக்காங்க. இதோடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 8 மீட்டர் ஹைட்டும் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 6000 கிலோகிராம் வெயிட்டும் வந்து இருக்குது. இது வந்து என்னதான் 1600 years ago பண்ணியிருந்தாலும் இது வந்து இன்னமும் வந்துட்டு எந்த ஒரு ரஸ்டிங்கும் இல்லாமல் இருக்குது. இது வந்து நிறைய விண்டு, ரெயின்ஃபால், நிறைய வெதரை வந்து இது ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் வந்து எந்த ஒரு ரஸ்ட்டும் இல்லை. இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா நம்மளோட இந்தியனுடைய மெட்டல் டெக்னாலஜி, அந்த காலத்துலேயே வந்து அவங்க வந்து மெட்டல்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற டெக்னிக்ஸை வந்து தெரிஞ்சிருக்காங்கன்றதை நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு